இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 6 த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பில் பிரைசன். ஸோ இந்த கதையில் உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணுற ஒருவருக்கு ஏற்படுற குழப்பங்களும் அன்றாட வாழ்க்கையில் அவர் அந்த குழப்பங்களையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் ஆத்தர் தான். ஆத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களில் நான் சரியானவனா, நான் ஒரு திறமையானவனா இருந்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா இருக்குது. எனக்கு எப்போதுமே மற்றவங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க நிறைய விஷயங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. எனக்கு அவ்வளோ கஷ்டமான ஒன்றா இருக்கும். இத்தனை தடவை தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ தடவை நான் தியேட்டருக்கு போகும்போது வாஷ்ரூமை தேடி போய் கடைசியாக தப்பான வழியில் ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு அங்கே தானாக மூடுற மாதிரி, அதாவது செல்ஃப் லாக் ஆகிற மாதிரி ஒரு கதவு இருக்கும். கதவுக்கு பின்னாடி போய் மாட்டிக்குவேன். இப்போது என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? நான் தங்கியிருக்க ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போயிட்டு டெய்லியும் ஒரு 2-3 தடவையாவது நான் என் ரூம் நம்பர் என்னென்னு கேட்டுட்டு போகிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் நான் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அது நான் ரொம்ப எளிதாக குழம்பி போயிடுவேன். போன தடவை நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கும்போது நான் இதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த ட்ரிப் ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்காக போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு வாரம் இங்கிலாந்துக்கு போயிருந்தோம். இங்கிலாந்தில் போஸ்டனில் இருக்கிற லோகன் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போது செக்கிங்க்கு போயிருக்கும்போது தான் அங்கே எனக்கு ஞாபகம் வந்தது. சமீபத்தில் பிரிட்டிஷ் விமானத்தில் அடிக்கடி பயணிக்கிறவங்க பட்டியலில் நானும் சேர்ந்துருந்தது. அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தது. எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. அந்த கார்டை, அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராமில் நானும் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான கார்டை நான் கையில் கொண்டு போயிருந்தேன். என்னோடய பேக்கில் வச்சுருந்தது எனக்கு ஞாபகம் இருந்தது. அந்த பேக்கையும் என்னோடய கழுத்தில் மாட்டியிருந்ததும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. பேக்கோட ஜிப்பு சிக்கிடுச்சு, அதாவது ஜாம் ஆயிடுச்சு. நான் இழுத்தேன், அந்த ஜிப்பை வேகமாக இழுத்தேன். முணுமுணுத்துக்கிட்டு, முகம் சுழிச்சுக்கிட்டு, ரொம்ப கவலையோடையும் அதிகமான திகைப்போடையும் அந்த ஜிப்பை இழுத்தேன். 2 நிமிஷம் இப்படி இழுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஜிப்பு கொஞ்சம் கூட அசையலை. அதனால் நான் இன்னும் வேகமாக முணுமுணுத்துக்கிட்டே இழுத்தேன். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஜிப்பு பிஞ்சிருச்சு. ஸோ ஜிப்பு பிஞ்சனால அந்த பேக்கோட ஒரு சைட் ஓப்பன் ஆகி அதில் இருந்த எல்லாம், அதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங், அப்புறம் தனித்தனியாக வச்சுருந்த மற்ற பேப்பர்ஸ், 14 ounce டின்னில் வச்சுருந்த பைப் டொபாக்கோ, அதுக்கப்புறம் மேகசின்ஸ், பாஸ்போர்ட், இங்கிலாந்து கரன்சி, இதுக்கப்புறம் ஃபிலிம், அதாவது புகைப்பட சுருள், இது எல்லாம் வேகமாக அந்த பேக்கை விட்டு கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவான இடத்துல பரவலாக அது கொட்டிருச்சு. எதுவும் பண்ண முடியாமல் நான் அப்படியே ஊமையாட்ட பார்த்துட்டு இருந்தேன். கவனமாக அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு 100 டாக்குமெண்ட்ஸ் படபடன்னு கொட்டுற அருவி மாதிரி கொட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே கொட்டிருச்சு. பேக்கில் இருந்து விழுந்த நாணயங்கள் எல்லாமே சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு உணர முடியாத வகையில் பல சத்தத்தை எழுப்பி அப்படி துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டொபாக்கோ டின்னுக்கு மூடி கிடையாது. அந்த டின் அந்த ஏர்போர்ட்டில் இருந்த அந்த பரந்த ஏரியாவில் அப்படியே உருண்டோடி அதில் இருந்த புகையிலையெல்லாம் வெளியே கொட்டிருச்சு. என் புகையிலைன்னு சொல்லி அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்கிலாந்தில் அடுத்த பட்ஜெட்டும் வந்துட்டு போயிருச்சு. இப்போது நான் இவ்வளோ புகையிலைக்கு நான் எவ்வளோ செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால கத்துனேன். என் புகையிலைன்னு கத்துனேன். இப்போ அப்படியே மாற்றி என் விரல்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் பார்த்தேன், என்னோடய ஜிப்பில் என் விரல் சிக்கிட்டு விரல் வெட்டப்பட்டு காயமாகி நிறைய ரத்தம் கொட்டுச்சு. பொதுவாக ரத்தம் ஓடுறத பார்த்தா பெருசாக நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அதுவே என்னதுங்கும்போது, அதாவது ஏன் ரத்தம் அப்படிங்கும்போது நான் அப்படி கத்துனதும் அலர்னதும் எனக்கு நியாயமாக தான் பட்டது. குழப்பத்திலையும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனாலையும் உடம்பெல்லாம் சிலிர்த்து ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் என்னுடைய மனைவி என்னை பார்த்தாங்க. அப்படின்னா
ஒரு ஆச்சரியமான பார்வையாக இருந்துச்சு. கோவமாவோ எரிச்சலாவோ அந்த பார்வை இல்லை. ஆனால் அது சிம்பிளாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வாழ்கிறதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல அப்படின்னு என்னோட மனைவி சொல்கிறாங்க. அதாவது என்ன இப்படி ஒரு இதை செய்கிறீங்க, இப்படி போய் செய்கிறீங்களே அப்படின்னு என் மனைவி கேட்குறாங்க. ஆனால் அப்படி இருக்குமோன்னு எனக்கும் பயமாயிடுச்சு. எப்பெல்லாம் நான் பயணம் செய்கிறேனோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஒரு தடவை இப்படி தான் நான் ஏரோப்ளேனில் போகும்போது என்னோடய ஷூலேஸ் கட்டுறதுக்காக முன்னாடி குனிஞ்சேன். கரெக்டாக அந்த சமயம் பார்த்து என் முன்னாடி சீட்டில் இருந்தவர் அவரோட சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி சாஞ்சு படுத்துட்டாரு. ஷூலேஸ் கட்டுறதுக்காக குனிஞ்சேன்னா அப்படியே அதில் சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்து சீட்டில் இருந்தவர் காலில் நகத்தால் பிராண்டி அவர் மூலமாக எப்படியோ அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு தடவை இப்படி தான் ஏரோப்ளேனில் போகும்போது முக்கியமான விஷயங்களெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு இருந்தேன். அதாவது சாக்ஸ் வாங்கணும், ட்ரிங்க்ஸை கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பேனாவை வச்சு நோட் புக்கில் எழுதிட்டு இருந்தேன். அப்படியே யோசிச்சுட்டு பேனாவோட ஒரு எண்டில் வாயை வச்சு நீங்கள்லாம் பண்ணுற மாதிரி அப்படி லைட்டாக உரிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமயம் பார்த்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்த அழகான இளம் வயது பெண் ஒருத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 20 நிமிஷம் புத்திசாலித்தனமாகவும் வேடிக்கையாகவும் கருத்துக்கள் நிறையா பேசி இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ்ரூம் போனேன். இப்படி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் யோசிச்சுக்கிட்டே வாயில் வச்சு உரிய ஆரம்பித்தேன். அந்த பேனாவோட மை லீக் ஆகி என்னோடய வாய், கன்னம், நாக்கு, பல், ஈறு எல்லா இடத்துலையும் அழிக்க முடியாத மாதிரி நேவி ப்ளூ கலர் அந்த பேனாவோட மை வாய் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட போகாமல் பல நாள் அப்படியே இருந்தது. இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு இடத்துல நான் ரொம்ப மென்மையாக அமைதியாக நல்ல விதமாக நடந்துக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னோடய ஆசையெல்லாம் என்னென்னா, என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டின்னர் டேபிளை விட்டு நான் எந்திரிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன நில அதிர்வு ஏற்படுத்தாமல் எந்திரிக்கணும். அதாவது இப்போ நிலநடுக்க வந்தால் எப்படி இருக்கும், பொருளெல்லாம் களைஞ்சு சிதறி களைஞ்சு கிடக்கும். அந்த மாதிரி ஆக்காமல், டின்னர் டேபிளை அந்த மாதிரி ஆக்காமல் நீட்டாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. காருக்குள்ளே ஏறி உட்காந்து காரோட டோரை க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, என்னோடய 14 இன்ச் கோட்டு வெளியில் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்த ஆசை என்ன அப்படின்னா, லைட் கலர் பேண்ட்டு போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக அந்த பேண்ட்டை பார்க்கும்போது ஸ்விங்கம் மேலேயோ இல்லை ஐஸ்கிரீம் மேலேயோ காஃப் சிரப் மேலேயோ மோட்டார் ஆயில் மேலேயோ உட்காராமல் பேண்ட் அப்படியே நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் நடக்கிறதில்ல. ஏரோப்ளேனில் சாப்பாடு எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அப்போது என்னோட மனைவி சொல்லுவாங்க, அப்பாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்க பாத்திரத்தோட மூடியை திறந்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா இறைச்சியை இப்போ கட் பண்ணி சாப்பிட போகிறாரு. உங்கள் மேலெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்குங்க, அதாவது சிந்திருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட குடும்பத்தோட விமானத்தில் போகும்போது தான் இப்படிலாம் நடக்கும். இதே நான் தனியாக ட்ராவல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன், நான் எதுவும் குடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷூலேஸ் கட்டுறதுக்காக குனிய மாட்டேன். என் வாய்க்கு பக்கத்தில் எங்கேயும் பேனாவை வைக்க மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பேன். சில நேரம் என் கையை கீழே வச்சு என் கை மேலேயே உட்காந்துருப்பேன். ஏன் அப்படின்னா, என் கை எதிர்பாராத விதமாக பறந்து அங்கே இருக்க ஏதாவது லிக்விடை கொட்டிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே உட்காந்துருப்பேன். இது ஒன்றும் அந்த அளவுக்கு வேடிக்கையாக இருக்காது. ஆனால் இதனால் அட்லீஸ்ட் லாண்ட்ரி பில், அதாவது செலவை செய்கிற செலவாவது குறையும். ஏன்னா ஏதாவது லிக்விட் என் மேலே கொட்டிருச்சு அப்படின்னா ரொம்ப அழுக்காயிடும். அட்லீஸ்ட் எதையும் கொட்டாமல் இருந்தால் லாண்ட்ரி பில்லாவது கம்மியாக வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு சலுகை இருக்குது.
ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஏர்லைன்ஸ் வந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்காக கொடுக்குற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம். அதாவது இந்த ப்ரோக்ராம் படி ஒவ்வொரு ஏர்லைனும் தன்னிடம் பயணிக்கிற பயணிகளுக்குன்னு ஒரு கார்டு மாதிரியோ இல்லை ஒரு அக்கௌண்ட் மாதிரியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அதாவது அந்த ஏர்லைன்ஸில் அவங்க ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ பைசாக்கு டிக்கெட் புக் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பல கணக்குகள் வச்சு அவங்களுக்குன்னு பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி ஆட் ஆகிற பாயிண்ட்ஸை அவங்க திருப்பி ஏர் ட்ராவலுக்கோ இல்லை ஏர் டிக்கெட் புக் பண்ணும்போது ப்ரியாரிட்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம். ஆனால் ஒரு சமயமும் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஏன்னா கரெக்டான டைமில் என்னால் கார்டை கண்டுபிடிக்க முடியாது. இது நிஜமாலுமே எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு. எல்லாரும் இந்த சலுகையை பயன்படுத்தி, அதாவது இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்தோனேசியாவில் இருக்க பாலி தீவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏருக்கு போகிறாங்க. ஆனால் என்னால் எதையுமே கலெக்ட் பண்ண முடியல. நான் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்தில் 1,00,000 மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் 23 ஏர்லைன்ஸில் பயணம் செஞ்சு வெறும் 212 ஏர் மைல்ஸ் தான் இருக்கேன். 1,00,000 மைல்ஸ் வந்து ஏரில் ட்ராவல் பண்ணோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டில் செக்கிங் பண்ணும்போது ஏர் மைல்ஸ் கேட்க நான் மறந்துடுவேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டைம் நான் வந்து கேட்டிருப்பேன், ஆனால் அந்த ஏர்லைன் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா அந்த செக்கிங் பண்ணுற இடத்துல நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜனவரி மந்தில் ஆஸ்திரேலியா வந்து நான் போனேன். அப்போது ஜில்லியன் ஏர் மைல்ஸ் வந்து நான் போனேன். அப்போது செக்கிங் பண்ணுற இடத்துல அந்த ஏர் மைல்ஸை என்ட்ரு பண்ண சொல்லி நான் வந்து சொன்னேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய கிளர்க்கு வந்து இதுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் ஏன்னு கேட்டதுக்கு, டிக்கெட்டில் உங்கள் நேம் பி பிரைசன் அப்படின்னு இருக்குது, ஆனால் கார்டில் W பிரைசன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதில் B ஃபார் பில் பிரைசன், W ஃபார் வில்லியம் பிரைசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்லுக்கும் வில்லியமுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நான் டைம் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். வந்து ஏற்றுக்கலை. அதனால் அந்த ஏர் மைல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. இது வரைக்குமே பாலி ஐலாண்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் என்னால் போக முடியலை. ஆனால் அப்படி போக முடியாது கூட ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. இதோட இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது.